தசரா தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. மோத்திச்சூர் லட்டு. ஸோ இதை ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தசரா தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு பவுலில் ஏதாவது அளவுக்கு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் கடலை மாவு சேர்த்திங்களோ அதே அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, ஒரே வாட்டி சேர்த்துடாத, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஜெல்லி கரண்டியில் இப்படி ஊற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வழியாக அது கீழே இப்படி பூந்தி மாதிரி விழும். ஸோ அப்படி விழுந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது நல்ல சூடான எண்ணெயில் ஜல்லிக்கரண்டி இல்லைன்னா ஜல்லடை ஏதாவது வச்சு பூந்தி மாதிரி எண்ணெயில் இந்த மாவை போட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்சம் ஒரு 1 or 2 minutesலேயே ஃப்ரை ஆகிடும். இது நல்லா வெந்ததுமே நம்ம கிறிஸ்பி ஆனதும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் மாவை போட்டுட்டு அதை சைடில் குட்டியாக கட் பண்ணி தூரமாக இப்படி புழிஞ்சு விட்டிங்கன்னா குட்டி குட்டி பூந்தியாக அதுவும் நல்லா வரும். ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் வறுத்து சைடில் வச்சுட்டு நம்ம ஜீராவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் பாதி கப்புக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. எந்த பாகுபதமும் தேவையில்லை. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வந்தால் அதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருக்கு. இப்போது நம்ம முதலே ஃப்ரை பண்ணி வச்ச அந்த பூந்தி இருக்கு இல்லையா, அதில் இந்த ஜீராவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மேலே கொஞ்சம் வாட்டர்மெலன் சீட்ஸ் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்மளோட சுவையான லட்டு பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போது பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதில் தேவைப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்து கலந்துட்டு இப்படி உருண்டையாக பிடிச்சி வச்சிங்கன்னா அழகான லட்டு வீட்லேயே ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த லட்டுவோட ரெசிபி. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பட் இந்த வீடியோவை பார்த்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். உண்மையிலேயே கடையில் கிடைக்கிறத விட ரொம்பவே சாஃப்டாக, அதுவும் இந்த மெல்ட் இன் மவுத்துன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஸ்வீட் இது. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.